புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை தோற்றுவித்து தமிழக மக்களின் உள்ளங்களிலே அழியாத இடத்தை பிடித்த இதயக்கனியாக இன்று வரை விளங்குகிறார். ஏழை பங்காளனாக விளங்கும் அவர் ஏழை தொழிலாளிகளுடன் பாசத்துடனும் பரிவுடனும் பழகினார். அவர்கள் குறைகள் நீங்க வேண்டுமென அரும்பாடுபட்டார். அவரது வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். 1961ஆம் ஆண்டு வாகினி ஸ்டுடியோவில் நடைபெற்று கொண்டிருந்த ஒரு படப்பிடிப்பிற்காக எம்ஜிஆர் சென்று கொண்டிருந்தார். கோடம்பாக்கம் மேம்பாலம் அப்போது கட்டப்படவில்லை. கோடம்பாக்கம் ரயில் நிலையம் வடக்கே ஒரு பெரிய ரயில்வே கேட் இருக்கும். எம்ஜிஆர் செல்லும் சமயம் அந்த கேட் மூடப்பட்டிருந்தது. கேட் திறக்கும் வரை காரில் காத்து கொண்டிருந்த எம்ஜிஆர் அப்போது சற்று தொலைவில் ஒரு ரிக்ஷா தொழிலாளி ரிக்ஷாவில் அமர்ந்தபடி மழையில் நனைந்து கொண்டிருந்தார். இதைக் கண்ட எம்ஜிஆர் மிகவும் மனம் வருந்தினார். இதன் விளைவாக தமிழ்நாட்டின் மற்ற பகுதியில் உள்ள அப்போதைய ரிக்ஷா தொழிலாளர்கள் 2000க்கும் மேற்பட்டோருக்கு ரெயின் கோட் மற்றும் தொப்பி வாங்கித்தர ஏற்பாடு செய்தார் எம்ஜிஆர். அண்ணாதுரை தலைமையில் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் நுங்கம்பாக்கம் லேக் ஏரியாவில் அந்த காலத்தில் நடைபெற்றது. பிறர் துயர்படும் போது அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஓடோடி வந்து உதவுவதில் இந்த வள்ளலுக்கு நிகர் வேறு யாருமே கிடையாது. அண்ணா சாலை மவுண்ட் ரோடில் 4 சாலை சந்திக்கும் மைய பகுதியில் அண்ணா சிலை நிறுவப்பட்டிருப்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. இது போன்ற சிலைகள் இப்போது பல்வேறு இடங்களில் நிறுவப்பட்டிருந்தாலும் அண்ணாவின் உருவச்சிலை இவ்வாறுதான் அமைய வேண்டும் என்று வடிவம் கொடுத்து நமக்களித்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். 1968 எம்ஜிஆரால் அண்ணாவின் சிலை வழங்கப்பட்டு நிறுவப்பட்டது. மிகவும் குறிப்பிடத்தக்க சம்பவம் இது. எம்ஜிஆர் வழங்கிய அண்ணாவின் சிலை அனைவரின் மனதிலும் நிலைத்து நிற்பது மேலும் மேலும் சிறப்பை கூட்டுகிறது. எம்ஜிஆர் அவர்களின் ஜாதகம் மிகவும் ராசியான ஜாதகம். அதாவது முதலில் வீழ்வது போல தோன்றும், பின் இமாலய வெற்றி பெறும் ஜாதகம். உதாரணத்திற்கு இங்கே 2 சம்பவங்களை சொல்ல விரும்புகின்றேன். எம்ஜிஆர் அவர்கள் திரைவானில் படிப்படியாக உயர்ந்து கதாநாயகன் அந்தஸ்தில் உச்சாணி கொம்பில் இருந்த நேரத்தில், அப்படி இருந்த போதிலும் நாடகங்களில் நடிப்பதை விடவே இல்லை. இன்பக்கனவு என்ற நாடகத்தின் ஒரு சண்டை காட்சியில் ஸ்டண்ட் நடிகர் குண்டுமணியை தூக்கி கீழே போடுவது போல் காட்சி அமைக்கப்பட்டது. அதற்கேற்றாற் போல் நடிக்கும் போது எம்ஜிஆர் அவர்களுக்கு கால் முறிவு ஏற்பட்டது. இந்த சம்பவம் பலருக்கு நினைவில் இருக்கலாம். எம்ஜிஆர் வளர்ச்சியைக் கண்டு பொறாமைப்படுபவர்கள் எம்ஜிஆர் திரையுலக வாழ்வு அவ்வளவுதான், ஒடிந்த காலை வைத்துக்கொண்டு இனிமேல் என்ன செய்ய போகிறார் என்றெல்லாம் கேலியும் கிண்டலும் செய்தார்கள். ஆனால் அதையெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாத எம்ஜிஆர் கால் முறிவு சிகிச்சைக்காக 3 மாதம் ஓய்வெடுத்துவிட்டு பின்பு முன்னிலும் வேகமாக திரைப்படங்களில் நடித்து வெற்றிகளை குவித்துக் கொண்டிருந்தார். எம்ஜிஆரை கேலி பேசியவர்கள் வாயடைத்து விக்கித்து இருக்கும் இடம் தெரியாமல் மறைந்து போனார்கள். மற்றொரு சம்பவம் 1967ஆம் ஆண்டு எம்ஜிஆர் குண்டடிபட்டு மறுபிறவி எடுத்த அந்த சம்பவம் பற்றி எல்லோரும் நன்கு அறிவார்கள். முன்பு எம்ஜிஆரை எப்படி கேலி பேசினார்களோ அதேபோல் இந்த சம்பவத்திற்கு பிறகும் எம்ஜிஆரை கிண்டலடித்தவர்களும் உண்டு. அதாவது எம்ஜிஆர் தொண்டையில் குண்டு பாய்ந்ததால் அவர் பேசும் திறனை இழந்து விட்டார், இனிமேல் சினிமாவில் நடித்து என்ன செய்ய போகிறார் என்று பேச ஆரம்பித்தனர். ஆனால் எம்ஜிஆரின்
மன உறுதியால் இவைகளையெல்லாம் முறியடித்து முன்பு போல் வெள்ளித்திரையில் தோன்றி பல வெற்றி படங்களை ரசிகர்களுக்கு அளித்தார். எம்ஜிஆர் வீழ்ந்து போவார் என்று நினைத்தவர்கள் புரட்சித் தலைவர் தமிழக முதல்வராக வந்து ஏழை மக்களின் வாழ்வில் ஒளியேற்றிய நிகழ்ச்சிகளை கண்டு வியந்து போனார்கள். ஏழைகளின் நண்பன் எம்ஜிஆரை நாம் என்றும் நெஞ்சில் நினைப்போம். புரட்சித் தலைவரின் வழி நடப்போம். புதிய பூமியை நாம் படைப்போம். பொன்மனச் செம்மலின் வழி நடப்போம். அன்னை தமிழை காத்திருப்போம். நன்றி, வணக்கம்.